தமிழக மக்களுக்கு வணக்கம். தினமொழி என்ற முறையில் இன்றைக்கி உள்ள ஒரு ஆலோசனை அறிவுரை என்னவென்றால், பொய் சொல்ல வேண்டாம். வாயை திறந்தாலே பொய் சொல்கிறாங்க சிலர். எல்லாம் பொய்யாக தான் இருக்குது. இந்த உலகம் முழுவதும் பொய்யாக தான் இருக்குது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு ஒரு பாடல் புலவரே எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த புலமை, அந்த கவிதையே பொய் தானே. கவிதைக்கு பொய் அழகுன்னு ஒருத்தன் பாடுறான் இல்லையா? எல்லாமே பொய் தான். உலகமே பொய்யில் இயங்குது. அதனால் நீங்களும் நானும் அதோடு நம்மளும் பயணிப்போம்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கோலை தான் பொய் சொல்லணும். நீ நல்லவனா நேர்மை உள்ளவனாக இருக்கிறதுக்கு ஏன் பொய் சொல்லணும்? பொய் சொல்லி என்ன சாதிக்க போகிற? ஒரு பொய்யினால் ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கு. ஒரு பொய்யினால் அநேகர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு பொய்யினால் அநேகர் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. பொய் வேண்டாம், பொய் வேண்டாம். அதனால் உண்மையை பேசுங்க. மனசில் பட்டது நேர்மையாக சொல்லுங்கள். யாருக்கும் பயப்படாதீங்க. யாரை கண்டு அஞ்சாதீங்க. நேர்மையாக பேசுங்க. ஏன் பொய் சொல்லணும்? அப்படி என்ன வாழ்க்கை நமக்கு தேவை? பொய்யினால் நீ என்னத்தை சாதிக்க போகிற? என்றைக்கு இருந்தாலும் தெரிஞ்சிடும். அதாவது பல நாள் களவு ஒரு நாள் இளவுன்னு சொல்லுவாங்க. பல நாள் பொய் சொல்கிறவன் ஒரு நாள் மாட்டுவான். அப்போ அவன் அதுக்கு பிறகு உண்மையை சொன்னாலும் பொய்ன்னு தான் மக்கள் நினைப்பாங்க. அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். அதனால் பொய்யை தவிர்த்துருங்க. பொய் பேசாதீங்க. ஹரிச்சந்திரன் கடைசி வரைக்கும் உண்மையை பேசினான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயா, அயோத்திதாசர்னு ஒருவர் நீதி கட்சி தொடங்கினவர் ஹரிச்சந்திரன் பொய் சொன்னார்னு ஒரு கட்டுரை எழுதினார். ஒரு புரட்சி அவர். அது மாதிரி நம்மை அறியாமல் சில விஷயங்கள் சொல்கிறது உண்டு. நம்மையே அறியாமல் சொல்கிறது உண்டு. சத்தியமே கடவுள்னு காந்தி சொன்னார். சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம். உண்மை தான் முக்கியம்னு சொன்னார். அதனால் அந்த உண்மைக்கு அழிவே இல்லை, பொய்க்கு அழிவு இருக்குது. ஏன்னா தெரிஞ்சிடும். உண்மைக்கு அழிவே இல்லை. தெரிஞ்சாலும் அந்த உண்மை நின்று பேசும். அதனால் தயவுசெய்து நேர்மையாக பேசுங்க, உண்மையை பேசுங்க. பொய் பேசாதீங்க. பொய் பேசி ஒரு தொழில் பண்ணவோ, சம்பாதிக்கவோ, ஒரு குடும்பத்தை நடத்தவோ, வீட்டை கட்டவோ அது விளங்காது. நல்லதில்லை. பொய்யர்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. அதனால் மெய் பேசுங்க, பொய்யை தவறுங்க. நல்ல பேர் வாங்கி நல்லபடியாக இருங்க. நன்றி, வணக்கம்.